கார்ப்பரேட் சிட்டி முனிசிபாலிட்டிக்கு ஒரு மெமரண்டம் சப்மிட் பண்ணோன்றதுக்காக எங்களுடைய ஆபீஸ் பேரர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் ஸ்ரீ மோகன் கிருஷ்ணா, ஜெனரல் செக்ரட்டரி எக்ஸ் சிஎம்சி பிரசிடென்ட் தயானந்த், வேற எல்லா ஆபீஸ் பேரர்ஸும் இங்க வந்திருக்கோம். கேஜிஎஃப் தங்கவயல் மக்களுக்கு இந்த மெசேஜ் போகணுன்றதால இந்த தமிழ்ல நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். 2 சப்ஜெக்ட் முன்ன வச்சு இங்க நாங்க மெமரண்டம் சப்மிட் பண்றோம். ஒன்னு, இந்த முனிசிபாலிட்டி 1964ல ஆச்சு. அதுக்கு முன்ன இது சானிட்டரி போர்டா இருந்துச்சு. அப்போ இந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருடைய ஸ்டாச்சு இங்க நிறுவி இருக்கிறாங்க. அது சிமெண்ட்ல உருவாக்கி இருக்கிறாங்க. இது கிராக் ஆயிருக்குது, டேமேஜ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எர்லியர் நிறைய தீர்மானங்களை இந்த நகர சபையில பண்ணி இருக்கிறாங்க. இதை ஏன் சொல்றோம் அப்படின்னு, இது ஒரு சப்ஜெக்ட். அதனால அந்த ஸ்டாச்சுவை மெட்டல்ல வைக்கணும், வெண்கல சிலையா மாத்தி அமைக்கணும், பண்ணுவோம் அப்படின்ட்டு எல்லாம் கூட பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபண்ட் எல்லாம் ஒதுக்கி இருக்கிறோம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. அது ஒன்னு. ரெண்டாவது, கேஜிஎஃப்ல 1963லயே 64ல முனிசிபாலிட்டி ஆயிருந்தாலும் சானிட்டரி போர்டு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே இன்னைக்கு கேஜிஎஃப்ல கோலார் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவிலேயே ஒரு முதல் சிலை உருவாக்கி இருப்பார்கள் என்று சொன்னால் அது கேஜிஎஃப் ராபேஷன்பேட் முனிசிபாலிட்டி பார்க் அண்டர்டேக்கிங்ல இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் ரோட்ல இருக்கிற கோர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணல் அம்பேத்கருடைய சிலை. ஆனா இன்னைக்கு அந்த பார்க்க நாம பார்க்கணும். இந்த கேஜிஎஃப் நகரத்தினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டில இருக்குது. எத்தனையோ மந்திரிங்க வராங்க, கர்நாடகாவிலிருந்து எத்தனையோ ஜுடிஷியல் ஆபீசர்ஸ் நீதிபதிங்க இருக்கக்கூடிய வந்து பாக்குறாங்க. தங்க வயல்ல எந்த விதமான நிகழ்ச்சி நடந்தாலும், யார் மினிஸ்டர் வந்தாலும் அந்த பார்க்ல போயிட்டு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு மரியாதை செலுத்திட்டு தான் இன்னைக்கு போறாங்க. ஆனா அந்த பார்க்க பாத்தீங்கன்னா சுடுகாட விட ரொம்ப கேவலமாகுது. கோடிக்கணக்கான ரூபாய் நகர சபைக்கு வருது. ஏன் இன்னைக்கு அந்த முனிசிபாலிட்டி பார்க்க ஒரு நல்ல கார்டனா பண்ணணும், அந்த பார்க்க ஜனங்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். பாபா சாஹேப் அம்பேத்கர் பார்க் ஒரு மாடலா இருக்கணும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் பதித்த பூமி அந்த இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இன்னைக்கு குப்பை மேட்லயும், காடு இருக்கிற இடத்திலயும், யூரின் பாஸ் பண்ற இடத்திலயும் இன்னைக்கு அந்த பார்க் இருக்குதுன்னு சொன்னா அது எவ்வளவு அவமானம்ன்றது. சேவ் கேஜிஎஃப் சொல்றது ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் ஆதாயத்துக்காக உருவாக்கப்பட்டதல்ல. சேவ் கேஜிஎஃப் சொல்றது இந்த கேஜிஎஃப்ல அழிக்கப்படக்கூடியது, இந்த கேஜிஎஃப்ல பாதுகாக்க கூடியதெல்லாம் தட்டி கேட்கணும்ன்ற எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவோட இருக்கிற இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். அதனால இன்னைக்கு அந்த பார்க்க புனரமைக்கணும், ரெனோவேஷன் பண்ணணும்ன்றது எங்களுடைய 2 டிமாண்ட். இன்னைக்கு கேஜிஎஃப்ல கேஸ் சொல்லி அது ஹைகோர்ட்ல பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லி சுமார் 15-20 வருஷமா இன்னைக்கு அந்த பார்க் டெவலப் பண்ணாம, ரெனோவேட் பண்ணாம இருக்கிறாங்க. கர்நாடகா ஹைகோர்ட்ல அந்த பார்க்க ரெனோவேட் பண்ணக்கூடாது, கார்டனா மாத்தக்கூடாது, அதை பராமரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஸ்டே ஆர்டரும் இல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த பார்க்ல இருக்கக்கூடிய பவனை இடிக்கணும், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஸ்டாச்சுவோ எக்ஸ்எம்எல்ஏ சிஎம் ஆறுமுகத்தினுடைய சிலையோ அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ஆர்டர் வந்துச்சு. அந்த கோர்ட் ஆர்டர் அன்னைக்கு இருந்த முனிசிபாலிட்டி, அன்னைக்கு இருந்த பிரசிடென்ட் வல்லல் முன்சாமி, அன்னைக்கு இருந்த எல்லாரும் சேர்ந்து ஹைகோர்ட்டுக்கு ஓடி ஸ்டே வாங்கினாங்க. ஸ்டே வாங்கி அதை அரசியலா பண்ணி ஓட்டு பெற வேலையை பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பார்க் அந்த ஸ்டே ஆர்டருக்கு பிறகு அந்த பார்க் காரி துப்பின்னு இருக்குது. அதனால ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய கேஸ் என்னாச்சு, இந்த பார்க்க நீங்க ஏன் டெவலப் பண்ணாத இருக்கிறீங்க அப்படின்றதுக்காக இந்த 2 ரெப்ரசன்டேஷனை நாங்க கொண்டு வரோம். இந்தியாவில் 75 ஆண்டுகள் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அமலாகி நாடு புல்லா பாபா சாஹேப் அம்பேத்கரை உயர்த்தி பேசி இருக்கிற இந்த நேரத்தில் கேஜிஎஃப்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் கால் வைத்த இடத்துல இன்னைக்கு அம்பேத்கர் பூங்கா நாறிக்கொண்டிருக்கிறது. கோடிக்கணக்கான ரூபாய் முனிசிபாலிட்டிக்கு வருது. ஆனா இந்த ஒரு சிலையை மாத்தி அமைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணலன்னு சொல்லி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் வார்ன் பண்றோம்.
ரிக்வெஸ்ட் பண்றோம், இதை இமிடியேட்டா நீங்க பண்ணலன்னு சொன்னா KGF ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கி ஹைகோர்ட்டை காரணம் பண்ணி அதை டிலே பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் என்பது இது வார்னிங்கோ இல்ல எச்சரிக்கையோ இருக்கலாம். ஆனா முதல்ல ரிக்வெஸ்ட், அதனால இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மனு கொடுக்கறதுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இந்த மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் மோகன் கிருஷ்ணா, எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி உங்க மத்தியத்தில் பிரஸ்ல பேசிட்டு அப்புறம் மனு கொடுப்பாங்க. KGF ಸೇವ್ ಕಂಪನಿ ಅಂತ ತಾವೇನು ಮೆಮೊರಾಂಡಮ್ ಮುಖಾಂತರ ತಾವೆಲ್ಲ ಕೂಡ ಇಷ್ಟೊತ್ತು ಮನವಿಯನ್ನು ಸಲ್ಲಿಸೋದ್ರ ಮುಖಾಂತರ ಹಾಗೂ ತಾವು ಮಾತಾಡಿದ್ರಿ. ಆ ಮಾತಾಡಿರ್ತಕ್ಕಂಥ ವಿಚಾರ ನಾವು ಕೇಳಿಸ್ಕೊಂಡಿದ್ವಿ. ವಿಷಯ ಒಂದು, ಅಂಬೇಡ್ಕರ್ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಅದು 2022ರಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ವಳ್ಳಲ್ ಮುನ್ಸ್ವಾಮಿ ಅವರ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿದ್ದಾಗ ಅದು ರೆಸಲ್ಯೂಷನ್ ಮಾಡಿ ನಾವು ಕಾರ್ಯಗತ ಮಾಡಬೇಕಂತ ಅದು ಕ್ರಮ ಕೈಗೊಂಡಿರ್ತೇವೆ. ನಂತರ ಚುನಾವಣೆ ಬಂತು. ಆ ಚುನಾವಣೆ ಬಂದ ನಂತರ ಸ್ವಲ್ಪ ಸ್ಟಾಪ್ ಆಯಿತು. ಅದಕ್ಕೆ ಟೆಂಡರ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸುಮಾರು ಸಲ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಮಾಡಿದಾಗ ಯಾರು ಕೂಡ ಟೆಂಡರಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲಿಲ್ಲ. ಸೊ ಹಂಗಾಗಿ ಅದು ವಿಳಂಬ ಆಯಿತು. ನಂತರ ಅದನ್ನು ಪ್ರೋಸೆಸ್ ಮಾಡಿ ಈಗ ಮಾನ್ಯ PD ರವರಿಂದ ಮಾನ್ಯ ನಿರ್ದೇಶಕರು ಹೋರಾಟದ ನಿರ್ದೇಶನ ಇಲಾಖೆ ಅದನ್ನು ಅಪ್ರೂವಲ್ ಕಳಿಸಿದ್ದೀವಿ. ಆ ಟೆಕ್ನಿಕಲ್ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಬಂದ ತಕ್ಷಣ ಅದನ್ನು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಕಾರ್ಯಗತಗೊಳಿಸ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಒಂದು ವಿಚಾರ. ಎರಡನೇ ವಿಚಾರ, ಏನು ಇಷ್ಟೊತ್ತು ಉದ್ಯಾನವನ ಅಂತ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು, ಆ ಉದ್ಯಾನವನಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಹೈಕೋರ್ಟಲ್ಲಿ ತಾವೆಲ್ಲ ಹೇಳಿದಂತೆ ಸ್ಟೇ ಇತ್ತು. ಆ ಸ್ಟೇನ ಏನು ಅದನ್ನು ವೆಕೇಟ್ ಮಾಡಿ ಕಾನೂನು ರೀತಿ ಅದಕ್ಕೆ ಏನು ಅನುಕೂಲ ಆಗುತ್ತೆ ಅದನ್ನು ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಈ ಒಂದು ಆಡಳಿತ ಮಂಡಳಿ ಅಂದರೆ ನಮ್ಮ ಕಮಿಷನರು ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರ ಗಮನಕ್ಕೆ ತಂದು ನಾವು ಇಮಿಡಿಯೇಟಾಗಿ ಆಡಳಿತ ಮಂಡಳಿ ಕಾರ್ಯ ಅದನ್ನು ಪೂರ್ಣ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಈ ಒಂದು ಮನವಿಯನ್ನು ಮನೆ ಅಧ್ಯಕ್ಷರು ಕಮಿಷನರ್ಗೆ ಕೊಡ್ತೀವಿ. ಇದನ್ನು ಸಕಾರಾತ್ಮಕವಾಗಿ ಸ್ಪಂದಿಸಿ ಅದನ್ನು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ನಮಗೆ ಅವ್ರ ಪರವಾಗಿ ಆಶ್ವಾಸನೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.